பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா படம் பயங்கரம் ப்ரோ. செம ப்ரோ. விஷுவலா செம ப்ரோ. 3D எஃபெக்ட் பயங்கரம் ப்ரோ. பக்கா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்க. ஓகே ஓகே தான், எதிர்பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைனல் டச் தான் ப்ரோ, பங்கமா இருக்கு. போர் அடிக்காம போகுது ப்ரோ, சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல இருக்குது கங்குவான் அந்த பாட்டோட கங்கா கங்கான்னு கருத்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ. இப்ப சொல்லும் போது கூட நீங்க கூட போய் பாத்துருவாங்க. நான் இங்கே நிக்கிறேன். வேற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. போரே இல்ல ப்ரோ, எங்கேயுமே லாக் இல்ல ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, சொல்லவே முடியாது. அன்பான ஃபேன்ஸ், தலைவர் வேற லெவல் ட்ரீட் வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு படம். உண்மையில எதிர்பார்க்கல. 2.5 years வெயிட் பண்ணோம். செம்மையா இருக்கு படம். சூப்பர் ட்ரீட் எங்களுக்கு எல்லாம் வேற லெவல். அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் ட்ரீட் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். ரெண்டு வந்து பழைய காலத்துல இருந்து கரண்ட்ல இருக்க மாதிரி காட்டிருக்காங்க. எதுல ரெண்டுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்களுக்கு ரெண்டுமே கங்குவா வேற லெவல். அந்த இது சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பருங்க, வேற லெவல். போயிருக்காங்க சூப்பரா இருக்கு. ஒரு கொஞ்சம் இடத்துல கூட போரே அடிக்கல. கண்டிப்பா இது பிளாக் பஸ்டர் தான். வேற லெவல். லவ் யூ தலைவா. டிஃப்ரெண்ட் சேனல் ட்ரை பண்ணிருக்காங்க. அது வெரி வெல் சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூர்யாவோட கங்குவா பாட் அப்படிங்கிற பாட் மட்டும்தான் வேற லெவல்ல. எல்லாரும் தொண்டை தண்ணி கட்டுறாங்க. தேட்டரே பயங்கர சவுண்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு இமோஷனல் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு பாண்ட் சன் அண்ட் பாண்ட் காட்டுறாங்க. அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டு எல்லாருக்கும் ஒரு கூஸ்பம் ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கரமா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நான் சூர்யா ஃபேன் கிடையாது. இதுதான் செகண்ட் டைம் தேட்டர்ல சூர்யா படம் பாக்குறேன். இட்ஸ் ரியலி வர்த். கண்டிப்பா தேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நான் முடியல ப்ரோ. டிவில மட்டும் பாத்துறாங்க. 2Dலே பாத்துறேன். 2Dலே பாத்துறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குங்களா? ஆமா. ஒரு சிவா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்ல இந்த படத்துக்கு. ஆனா ஏன் அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை பத்தி படத்துல ஃபுல்லா ஆகும்னு தான் கத்தின்னு இருக்கிறாங்க. பழைய கதை தான் கொஞ்சம் சூர்யா ஃபேன்ஸ் கேட்ட மாதிரி எடுத்துறாங்க. நம்மளும் மாதிரி எதுவும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லைங்களா? அவ்வளவுதான். புரியல. லைட் லைட்டா இருக்கு, அவ்வளவுதான். லைட் லைட்டா போகுது. ஸ்டோரி புதுசா பண்ணிருக்காங்க. ஓகே, யாரோட சீன் சைஸ் கடத்துல பூஸ்பமா இருந்துச்சு? பூஸ்பம்லாம் பெருசா இல்ல. ஓகே, அந்த அளவுக்கு இல்லைங்களா? நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டி தான் வெயிட்டிங். லீடிங் கொடுத்துருக்காங்களா படத்துல? லீடிங் கொடுத்துருக்காங்க. கார்த்தி சார் கேமரா வச்சிருக்காரு. அடுத்த பார்ட்டி லீடிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, படம் வந்து எந்த அளவுக்கு எடுத்து போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. எல்லாருக்குமே அது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் அடுத்து எப்படி வரும்ன்றது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து படம் வந்து லாக் இருக்கு மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஃபுல்லாவே கூஸ் பம்ப்லாம். செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, 3ல கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இருக்கு? விஷுவலா எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கு. அந்த முதல்ல சீன்ஸ்லாம் எப்படி? எதுவும் போர் அடிக்கிற எந்த சீனும் கிடையாது. எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே, இன்னும் செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம். இன்னும் செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹிட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் இதோட நல்லா இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட அந்த படம் இது அந்த அளவுக்கு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கொடுக்கலாம் ப்ரோ. நான் சிம்பிள் ஃபேன் ஆச்சு தான். எனக்கு சூர்யா கூட்டதனால நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. கிராஃபிக்ஸ் ஒன்று 3Dல மேக் பண்ணிது. எல்லாமே செம்மையா இருக்கு. ஒரு பாட்டும் ஒரு அந்த பாட்டு அதே மாதிரி டிஎஸ்பிக்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஒரு பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. டைலாக்ஸ்ல எப்படி பண்ணிருக்காங்க? அந்த காலத்தோட டைலாக்ஸ் மாதிரி சொல்லிருந்தாங்க. எப்படி பண்ணிருக்காங்க? ஓவராலா நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன்னும் குறைன்றது ஒண்ணுமே இருக்கோ அந்த காலத்தை அப்படியே இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 90s ஒரு அந்த காலத்துல இருப்போம்ல, அந்த கேரக்டரை அதை அப்படியே இப்படி கொண்டு வந்திருக்காங்க. சூர்யானை வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டரும் செதுக்கி நடிச்சிருக்காரு. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இது சிறப்பான ஒரு படமா எங்களுக்கு ரசிகருக்கு அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டுல இருந்து அந்த இதுக்கு போறது, அந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷன் வருது. அதுவும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கலாம் ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம். சவுண்டு தான் கொஞ்சம் ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. கதையெல்லாம் விஷுவலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சவுண்டு வெளில ஒரு மாதிரி காதெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த சவுண்டு தான் ஒரு பிரச்சனை. சவுண்ட் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்த மாதிரியா இருந்திருக்கும் படம். கொஞ்சம் இது ஆயிடுச்சு. சவுண்டு தான் படத்துல வந்து கேட்டா டிராபேக்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? டிராபேக் இந்த பிரான்சிஸ் கேரக்டர்ல கொஞ்சம் கிரிஞ்சி, கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அது மட்டும் குறைச்சிருக்கலாம். அது சிவா வந்து எட்டி பார்த்துட்டாரு அந்த இடத்துல. யூஸ்வலா வர சிவா வந்து எட்டி பார்த்துட்டாரு.
எடுத்துட்டாரு. மற்றபடி ஓகே, விஷுவலா சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, காது அடைக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே, சூப்பரா படம் நல்லா தான் இருக்கு. சூர்யா கோசம் தான், சூர்யா கோசம் தான். ரொம்ப எதிர்பார்க்கலாம் இல்ல, படம் பார்க்கலாம். ஓகே, படம் மொக்கையா இருக்கு. நல்லா இல்ல படம், நல்லா இல்ல படம், சத்தியமா மொக்கடா, வேஸ்ட்னா. காது வலிக்குது உட்காந்து, ரொம்ப காது ரத்தம் வராத குறைதான் இருக்கு படம். ரொம்ப மொக்கையா இருக்கு. அந்த பிரசன்ட் போஸ்டும் சரி, பீரியடிக் போஸ்டும் சரி. ஆனா விஷுவல், பேக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, கேமரா ஒர்க், எடிட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே மொட்டம், ரொம்ப மொட்டமா இருக்கு. ஆமா, ஸ்கிரீன் பிளேல ஒண்ணுமே இல்ல. ஸ்டோரி கூட ஓகே தான், ஸ்கிரீன் பிளே மொட்டமா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. ஆமா, 2000 கோடி தான் வர வாய்ப்பே இல்லை. 200 கோடி வரதே பெரிய விஷயம். நல்லா இல்ல bro, waste. சுத்தமா waste. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தேன். ஏன்னா சிவா படம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தேன். அதுக்கே நல்லா ஒண்ணுமே அதுக்குமே படம் இல்ல. ஃபேமிலி கூட மட்டும் வராதீங்க, காது வலிக்கு. சவுண்ட் வந்து மிக்சிங் சத்தமா சரியில்லை. இவங்க அதிகமா வச்சிருக்காங்கன்னு தெரியல, காது அப்படியே வலிக்குது. இப்போ வெளில வந்த கூட இந்த எஃபெக்ட் அப்படியே இருக்குது. ரொம்ப மட்டமா இருக்கு மியூசிக்லாம், ஒண்ணுமே செட் ஆகல படத்துல. படமே இல்ல ப்ரோ, இல்ல லாக் ஒண்ணுமே இல்ல படத்துக்கு. கதையே கிடையாது. ஒரே ஒரு எஃபெக்ட் ப்ரோ, ஏதாவது ஒண்ணு. இப்போ ஒரு தண்ணி தெரியுதுன்னு வச்சுங்களேன், அதோட கிட்ட வரும். இது எல்லா சீனும் போட்டுருக்காங்க. ஒரு ஐஸ்க்கு போறது, தண்ணி தெரிக்கிறது, எல்லாம் பறகுது, எல்லாத்துக்கும் அதே எஃபெக்ட் தான் போட்டுருக்காங்க. 3Dன்னு பாண்டே எடுத்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பெருசா இல்ல. தமிழ் சினிமா ட்ரை பண்ணிருக்காங்க, அது வர அவ்வளவுதான். படம் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி எந்த படம் போனாலும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போவேன். ஒரு சின்ன ஒரு குறை கூட சொல்ல முடியாது. 2.5 years கழிச்சு வந்தாலும் ஒரு தரமான படம். எமோஷனல் சீன்லயே எமோஷனல் ஆகலாம். பாட்டு, டான்ஸ் எல்லாமே செம்ம சூப்பர். வாய்ப்பே இல்ல, செம்மையா இருந்துச்சு. 2 ரோல் பண்ணிருக்காங்கல்ல, ஒன்னு வந்து இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க மாதிரி, இன்னொரு வந்து ஓல்ட் ஜெனரேஷன். அது ரெண்டுல எது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி? சாரி, நாம அந்த மைண்ட் செட், பாஸ்ட் மைண்ட் செட்டோட பாஸ்ட் மைண்ட் செட்ல பார்த்தா அது செம்ம. பிரசன்ட் மைண்ட் செட், மாடர்ன் மைண்ட் செட்டோட பார்த்தா அது செம்ம. சோ இதுவா அது வாங்குறது கிடையாது. ரெண்டுமே லுக்ல இருந்து எல்லாமே, எடிட்டிங், அந்த கிளைமேக்ஸ் சீன்ல பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்டோட ஃபைட் சீன், அந்த எடிட்டிங் சீன் செம்ம, சான்ஸே இல்ல. எப்படி பார்த்தாலும் சூர்யா அழகுதான்றீங்களா? அந்த மாதிரி சூர்யா டோட்டல் ஸ்டோரியில இருந்து சூர்யா எல்லா கேரக்டர்ஸ் எல்லாரோட இது செம்ம செம்ம செம்ம.